Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 10 அடி ஆழமுள்ள அந்த பள்ளத்தில் மழைநீர் தேங்கி உள்ளது. அதில் ஒரு நாய் விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. இதையறிந்த பொதுமக்கள் அந்த நாயை பத்திரமாக மீட்டனர். பள்ளத்தின் ஆழம் தெரியாத அளவிற்கு மழைநீர் தேங்கி உள்ளதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்களும் அந்த பள்ளத்தில் விழும் அவலம் ஏற்பட்டுள்ளது. எனவே விடியா திமுக அரசு விபத்து ஏற்படுவதற்கு முன்பாகவே விழிப்புடன் இருந்து பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நடைபெற்ற தொல்லியல் துறை அகழாய்வில் பழைய கால கண்ணாடி மணி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பன்ருட்டி அடுத்துள்ள மருங்கூர் பகுதியில் தொல்லியல் துறை சார்பில் அகழாய்வு பணிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அகழாய்வின் போது பச்சை நிறத்தில் கண்ணாடி மணி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அகழாய்வு செய்யப்படும் இடம் மக்களின் வாழ்விட பகுதியாக இருந்துள்ளது மேலும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தொல்லியல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெறாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு மற்றும் புதுவை வழக்கறிஞர் சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நடைபெற்ற அவசர கூட்டத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். இதில் வருகின்ற 16ஆம் தேதி வழக்கறிஞர்கள் சட்ட நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அறிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே எருதுவிடும் விழாவில் மாடு பிடிப்பதில் இரு கிராமங்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் போலீசார் தடியடி நடத்தியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இளையான்குடி அருகே உள்ள புதூர் வலசை கிராமத்தில் 7 வருடங்களுக்கு பிறகு எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் மாடு பிடிப்பதில் இரு கிராமத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் மோதலாக மாறியது. இரு தரப்பினரும் கடுமையாக தாக்கிக் கொண்டதால் போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த மோதல் சம்பவத்தால் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை உருவாகி உள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே நிதி நிறுவன ஊழியர்கள் ஆபாச வார்த்தைகளால் திட்டியதால் பெண் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேதாரண்யம் அருகே கோடியக்காடு பகுதியைச் சேர்ந்த மாரியம்மாள் என்ற பெண் அப்பகுதியில் உள்ள நிதி நிறுவனத்தில் கடன் செலுத்த தாமதமானதால் அந்த நிதி நிறுவனத்தின் ஊழியர்கள் மாரியம்மாளை ஆபாச வார்த்தைகளால் திட்டியுள்ளனர். இதனால் வேதனை அடைந்த அவர் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர்.